இவங்க போடுற யூஎன் சார்ட்டர் 1945, நான் இதெல்லாம் தொகுத்து வச்சுருக்கேன், இப்போ ஒரு புத்தகமாக கொடுக்குறேன். 1945 அதில் போடுற தீர்மானங்கள் 29 செங்கல்பட்டு மாநாட்டில் இருக்குது. அது யூஎனில் போடுறது 1949. ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர், ஹேக் கன்வென்ஷன், அங்கே ஏற்பட்ட உடன்படிக்கை அறிக்கை, அதில் சொல்லுகிற மனித உரிமைகள். 1979 வந்த சீடா கன்வென்ஷன், கன்வென்ஷன் ஃபார் எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் எகெயின்ஸ்ட் உமன் அப்படின்னு இவ்வளோ பெரிய பேர். அதில் ஒரு அரசு என்னென்ன செய்யணும் சொல்லியிருக்காங்க. அந்த சீடா கன்வென்ஷனில் என்னென்னலாம் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்று அந்த ஐநா அறிக்கை சொல்லுகிறதோ அவற்றை சட்டமாக்குங்கள்னு 29, 30, 31 நடந்த மாநாடுகளில் தீர்மானம் போடுகிறார் பெரியார். பீஜிங் மாநாடு 1995 பெண்கள் மாநாடு, அதில் தான் அந்த முழக்கம் வருது, பெண்ணுரிமையும் மனித உரிமையே. இரவில் பாதி விண்ணில் பாதி மண்ணில் பாதி, இரவில் பாதி பகலில் பாதி எங்களுக்குரியது அப்படின்னு ஒரு ஆக்ஷன் பிளான் அங்கே தான் போடுறாங்க. அதில் பெண்ணுக்கு என்னென்ன உரிமைனா, சுத்தமான குடிநீருக்கு உரிமை, வறுமையில் வாடாமல் இருக்க உணவுக்கான உரிமை, தலைமைத்துவத்துக்கான உரிமை, தொழில் தொடங்குவதற்கான உரிமை, அவளுடைய உடல் டிராஃபிக்கிங்கில் விபச்சாரத்துக்கு பயன்படுத்தப்படாமல் இருப்பதற்கான உரிமை. இதெல்லாம் வந்து அந்த 85, 95 சைனா பீஜிங் மாநாட்டில் ஆக்ஷன் பிளானில் போடுறாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது மட்டும் நேரம் இருக்காது, அதனால் நான் இதோட சுருக்கமாக முடிச்சிடுறேன். இது வந்து ஒரு பெண்ணுடைய உடல் சுரண்டலுக்கு உள்ளாகக்கூடாது, எக்ஸ்ப்ளாய்டேஷன், டிராஃபிக்கிங் அப்படின்னா என்ன, அந்த பெண்ணுடைய உடலை சந்தையாக பயன்படுத்தக்கூடாது, அதுதான் வணிகமாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத 95 உலக பெண்கள்லாம் கூடி தீர்மானம் போடுறாங்க. ஆனால் ஐயா வந்து இனி வரும் உலகம் இதில் வந்து எழுதுகிறாரு. நிறைய இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம், எப்படி அறிவியல் கருவிகள் வரும், சோதனை குழாய் குழந்தை வரும் எல்லாம்.